நாட்டின் 75வது குடியரசு தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. அது பற்றிய விரிவான விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் மார்ஷல். நாட்டினுடைய 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு டெல்லியில் கோலாகலமாக குடியரசு தின விழா நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தேசிய கொடியை குடியரசுத் தலைவர் ஏற்றி வைக்கவிருக்கிறார். குறிப்பாக குடியரசுத் தலைவர் இல்லத்தில் இருந்து அந்த பாதுகாப்பு அணிவகுப்பு வாகனங்களோடு அவர் அந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த குடியரசு தின விழாவை முன்னிட்டு டெல்லியே விழாக்கோலம் போனும். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு நாட்டினுடைய 75வது குடியரசு தின விழா கொண்டாடப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. இன்று உச்சகட்ட ஒரு பாதுகாப்பு டெல்லி முழுவதுமாக காவல்துறையினுடைய அந்த பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டது. 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குடியரசு தின விழாவின் போதும் குதிரைப்படை, காலாட்படை, அதே போன்று காவல்படை என பல்வேறு படையினுடைய அணிவகுப்போடு கோலாகலமாக அந்த குடியரசு தின விழா என்பது டெல்லியில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும். அதே போன்று ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சார வாகனங்கள், அதே போன்று முப்படை அந்த அணிவகுப்பு என பல்வேறு கண்கவர் நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். இந்த ஆண்டும் தற்பொழுது குடியரசு தலைவர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அந்த பாதுகாப்பு வாகனங்கள், அதே போன்று குதிரைப்படையினுடைய அந்த அணிவகுப்போடு அந்த வாகனத்தில் அவர் கொண்டு வரப்படு அந்த வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி, அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த கொடி ஏற்றக்கூடிய அந்த பகுதிக்கு அவர் வந்தடைவார். வந்தடைந்தவுடன் தேசிய கொடியை அவர் ஏற்றுவார். தேசிய கொடியை ஏற்றுவதற்கு முன்பாக முப்படை தளபதியினுடைய அந்த அறிமுக விழா என்பது எப்பொழுதுமே ஒவ்வொரு ஆண்டும் அந்த 3 தளபதியுடைய அணி அந்த மரியாதை, அதே போன்ற அறிமுக விழா நடைபெறும். அதனுடைய தொடர்ச்சியாக தேசிய கொடி ஏற்றப்படும். தேசிய கொடி ஏற்றுகிற பொழுது 3 படைகள், அதாவது கடலோர காவல்படை, விமானப்படை, இராணுவ படையினுடைய அந்த பல்வேறு சாகச நிகழ்வுகளும் இடம்பெறும். குறிப்பாக வானிலிருந்து மலர்களை தூவுதல், அதே போன்று இருசக்கர வாகனங்களில் பல்வேறு சாகசங்கள், விமானப்படை வாயிலாக பல்வேறு சாகசங்களை நிகழ்த்துதல், ஒவ்வொரு மாநிலங்களிலும் அலங்கரிக்கப்பட்ட அவருடைய கலாச்சார பண்பாட்டு சார்ந்த அந்த கலை நிகழ்வுடைய அலங்கார வாகனங்கள், ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கலை, கலாச்சாரம், பண்பாடு, அதே போன்று அந்த மக்களுடைய கலாச்சார நிகழ்வுகளாக அந்த நிகழ்வுடைய அந்த அணிவகுப்பும் அந்த நிகழ்வுடைய பாரம்பரிய நிகழ்வுகளும் அந்த இடங்களில் அரங்கேற்றப்படும். அந்த நிகழ்வுகளும் தற்போது அந்த கொடியேற்ற நிகழ்வுக்கு பிறகாக நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அந்த கொடியேற்றக்கூடிய அந்த பகுதிக்கு குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் அந்த கொடியேற்றக்கூடிய நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அந்த 75வது குடியரசு தின விழாவினுடைய தேசிய கொடியை அவர்கள் ஏற்றுவதற்காக அந்த அலங்கரிக்கப்பட்ட சாரட் வண்டியிலிருந்து தற்போது இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குடியரசுத் தலைவர் பிரதமருடைய அந்த சந்திப்பு, இருவரும் ஒருவருக்கொருவர் அந்த மரியாதை, தொடர்ச்சியாக குடியரசுத் தலைவர் அந்த 3 தளபதிகளுடைய அந்த அவர்களுடைய அறிமுக நிகழ்வு, அதன் தொடர்ச்சியாக தேசிய கொடிக்கு அவர் தேசிய கொடி ஏற்றி அந்த மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் முப்படையினுடைய அதிகாரிகள், குறிப்பாக இராணுவம் துறை சார்ந்த பல்வேறு சாதனைகள், ஏற்கனவே விருதுகள், பதக்கங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அந்த அலங்கார வாகனங்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது பீரங்கிகள், அதே போன்று ஆயுதம் தாங்கியது, போர் விமானங்கள், அதே போன்று நம்முடைய ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய அந்த ராக்கெட்டினுடைய மாதிரி வடிவங்கள், இது எல்லாம் சுமார் 23க்கும் மேற்பட்ட அந்த அலங்கார வாகனங்கள் செல்லும். அதே போன்று ஒவ்வொரு யூனியன் மாநிலங்கள், அந்த யூனியன் பிரதேசங்களுடைய அலங்கார வாகனங்கள் சுமார் 17 அந்த அலங்கார ஊர்திகளுக்கு மேல் இடம்பெறும். கடந்த ஆண்டு 17 வாகனங்கள் இடம்பெற்றது. இந்த ஆண்டும் அதே போன்று இடம்பெறும். மத்திய அமைச்சகங்கள் சார்பில் அந்த ஒவ்வொரு துறை சார்பில் இருக்கக்கூடிய அந்த அலங்கார ஊர்திகளும் அந்த கலை நிகழ்வுகளில் பங்கேற்று அது எந்தெந்த மாதிரியான அந்த பிரிவுகள் எல்லாம் இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். தற்போது அந்த முப்படை தளபதியுடைய அறிமுக நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களோடு அவர்கள் கை கொடுத்து யார் யார் என்பதை ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வு முர்மு அவர்கள் தற்போது ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக தேசிய கொடியினை அவர்கள் ஏற்றவிருக்கிறார்கள். குறிப்பாக பனி மூட்டம் காரணமாக இந்த 75வது குடியரசு தின விழா சற்று நேரம் தள்ளி இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அங்கு டெல்லியில் கடுமையான பனி மூட்டம், அதன் காரணமாக தற்போது அந்த தேசிய கொடியை ஏற்றக்கூடிய நிகழ்வானது இன்னும் சில நொடிகளில் கொடியேற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். வீரர்கள் படைசூழ பாதுகாப்போடு தேசிய கொடியை நாட்டினுடைய 75வது இந்த குடியரசு தின விழாவை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றுவதற்காக அந்த வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது.